வணக்கம். தேச தந்தை மகாத்மா காந்தி நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தேச தந்தை மகாத்மா காந்தி நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. நினைவு நாளையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டது. இதில் தலைமை செயலர் ராஜீவ் வர்மா, டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு வேளாண் துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் உள்ள தைலாபுரத்தில் பாமகவின் 2024 முதல் 2025 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை நிழல் அறிக்கையை பாமக நிறுவனர் ராமதாஸ், அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டனர். அதன் பின் பேட்டியளித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழக அரசு வேளாண் துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்றும், கடந்த ஆண்டு தமிழக அரசு 14,000 கோடி வேளாண் பட்ஜெட்டிற்கு ஒதுக்கியதை முழுமையாக செலவிடவில்லை என்றும், வறுமை ஒழிப்புக்காக வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வரக்கூடிய காலங்கள் சோதனையான காலங்களாக இருக்கும். காலநிலை மாற்றத்தின் தாக்கம் வரும் தலைமுறையை அதிகமாக தாக்கக்கூடும் என்பதால் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், வேளாண் நில பயன்பாடு 30 விழுக்காடு குறைந்துள்ளதால் ரியல் எஸ்டேட் துறையினால் பஞ்சம் ஏற்படக்கூடிய சூழல் வரும் காலங்களில் ஏற்படும் என கூறினார். வேளாண் துறைக்கு பயிர் காப்பீடு திட்டம், தனிப்பாசன ஆணையம் ஏற்படுத்த வேண்டும் என்றும், காவிரி குண்டாறு திட்டத்திற்கு 14,000 கோடி ஒதுக்கப்படும் என அறிவிப்பாகவே மட்டுமே இருப்பதாகவும், நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்கள் போதுமானதாக இல்லை என்றும், நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். இது ஒரு மோசடி சட்டம், நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்கிற சட்டம் என்றும், NLC பயன்பாடு பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதால் இதற்கு பிறகு NLC தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை. சூரிய காற்றாலைகள் மூலம் புதுப்பிக்க தக்க மின்சாரத்தை எடுத்து பயன்படுத்தலாம். கொள்ளை ரீதியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த ஒன்றிய அரசும் தமிழக அரசு மறுத்து வருவதாகவும், விளைநிலங்களை கையகப்படுத்துதல் கூடாது என அன்புமணி ராமதாஸ் கூறினார். மத்திய அரசு மானியங்களில் பயனாளிகள் 80 லட்சமாக இருந்தது 30% குறைந்துள்ளதாகவும், தென்னை மரங்களில் நீரா இறக்கி பதப்படுத்தி விற்பனைக்கு கொண்டு வர வேண்டும். வெள்ள பாதிப்பு, வறட்சி பாதிப்பிற்கு ஆணையம் உருவாக்க வேண்டும். 10,000 கோடி ரூபாயில் நொய்யல் ஆற்றினை மீட்டெடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாங்கள் எதுவுமே நகைச்சுவையாக சொல்ல மாட்டோம். கோயம்பேட்டில் பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் என்றும், வேறு ஏதாவது அமைத்தால் எதிர்ப்போம் என்றும், ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் நாட்டிற்கு நல்லது, செலவு மிச்சமாகும். இதில் அச்சங்கள் நிறைய இருக்கு. ஆனால் மத்திய அரசு ஒரே ஆண்டில் டிஸ்மிஸ் ஆனால் அடுத்து என்ன நிலைப்பாடு என்ன என்பது போன்ற பல குறைபாடுகள் உள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சேவல் சண்டை பந்தயம் நடத்த அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று சண்டைக்கோழி வளர்ப்பவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த சண்டை சேவல் வளர்ப்பவர்களின் ஒருங்கிணைப்பாளர் சின்னத்தம்பி, சேவல் சண்டை பந்தயம் நாடு முழுவதும் 15 மாநிலங்களிலும் தமிழகத்தின் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலும் நீதிமன்ற உத்தரவுப்படி நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் புதுச்சேரியில் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் அதிகாரிகளும் அரசும் புதுச்சேரியில் சேவை சண்டை பந்தயம் நடத்த அனுமதி வழங்க மறுக்கிறது. சண்டை கோழிகளை பார்த்தாலே புதுச்சேரி போலீசார் அதனை பறிமுதல் செய்து தேவையில்லாமல் சண்டை கோழி வளர்ப்பவர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்கிறார்கள். இது கண்டனத்துக்குரியது. சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டம் தங்காநல்லூரில் நடைபெற்ற சேவல் சண்டை பந்தயத்தில் புதுச்சேரியில் இருந்து தனது தலைமையில் 400 பேர் பங்கேற்றதாகவும், 27, 28 ஆகிய 2 நாள் நடைபெற்ற இந்த போட்டியில் 100 சேவல்கள் வெற்றி பெற்று பல்வேறு கோப்புகளையும் வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்ததாக தெரிவித்தார். எனவே நீதிமன்ற ஆணைப்படி தமிழகத்தில் சேவை சண்டை பந்தயம் அனுமதிப்பது போன்று புதுச்சேரியிலும் அனுமதிக்க வேண்டும் என்று சின்னத்தம்பி கோரிக்கை விடுத்தார். பணம் சம்பாதிக்க அரசியலுக்கு வரவில்லை. மருத்துவராக இருக்கும்போது நிறைய பணத்தை சம்பாதித்து விட்டுதான் வந்திருக்கிறேன் என எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை பதிலடி கொடுத்துள்ளார்.
பிரதமர் தலைமையில் நடைபெறும் பரீட்சா பே சர்ச்சா 2024 நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி காம்பவுண்ட் கலையரங்கில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை, மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட லேப்டாப்பில் ஊழல் நடந்துள்ளது, இதில் ஆளுநருக்கும் தொடர்பு உள்ளது என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனரே என ஆளுநரிடம் கேட்டபொழுது, என்ன தொடர்பு இருக்கிறது, என்னிடம் வந்து கேட்க சொல்லுங்கள், குழந்தைகளுக்கு நல்லது செய்ய வேண்டுமென செய்திருக்கிறோம், இதில் என்ன தவறு நடந்திருக்கிறது, என்ன ஊழல் நடந்தது என்று சொல்லட்டும் என்று குறிப்பிட்டார். பணத்தை பற்றி தன்னிடம் பேசினால் எனக்கு ரொம்ப கோபம் வரும். மருத்துவராக இருக்கும் பொழுது நல்லா சம்பாதித்து விட்டுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். சம்பாதிப்பதற்காக இங்கு வரவில்லை. அடிப்படை ஆதாரம் இல்லாமல் சும்மா குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க வேண்டாம் என ஆவேசமாக பதிலளித்தார். புதுச்சேரி தலைமை செயலர் ராஜீவ் வர்மா மற்றும் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஆகியோர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என முதல்வர் ரங்கசாமி பல்வேறு அரசு விழாக்களில் தலைமை செயலர் ராஜீவ் வர்மாவை மறைமுகமாக குற்றம் சாட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் தலைமை செயலரை மாற்ற வலியுறுத்தி போர்க்கொடி தூக்கினர். இந்த நிலையில் தலைமை செயலர் ராஜீவ் வர்மா சண்டிகருக்கு அதிரடியாக இன்று இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக அருணாச்சல பிரதேசத்தில் பணியாற்றி சரத் சவுகான் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே மாவட்ட ஆட்சியர் வல்லவன் கோவா மாநிலத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் அந்தமான் நிக்கோபாரிலிருந்து கலைவாணன் புதுச்சேரிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 உயர் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பட்டினம் பட்டினச்சேரி மீனவர்கள் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதிக்குட்பட்ட பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் மீன்பிடி தொழில் செய்வதற்கு ஏதுவாக திருமலைராஜன் ஆற்றின் முகத்துவாரத்தின் இருபுறமும் கற்களை கொட்டி சிறிய வகை மீன்பிடி துறைமுகம் அமைத்து தர வேண்டும். சுனாமியின் போது தொண்டு நிறுவனத்தின் மூலம் கட்டி முடிக்கப்பட்டு பல வருடங்களாக பயன்படுத்தாமல் இருக்கும் ஐஸ் பிளான்டை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பட்டினம் பட்டினச்சேரி மீனவர்கள் கடந்த 25ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்த பட்டினச்சேரி மீனவர்கள் இதன் ஒரு பகுதியாக இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உண்ணாவிரத போராட்டத்தினை தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் இயக்கத்தில் நிறுவன தலைவர் மாங்கிய செல்வன் துவக்கி வைத்தார். உண்ணாவிரத போராட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 11 மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் மற்றும் விடுபட்டவர்களுக்கு முதியோர் பென்ஷன் பெறுவதற்கான அடையாள அட்டையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு சார்பில் மகளிருக்கு 1000 ரூபாய் மாத உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் கதிர்காமம் தொகுதியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் விடுபட்டு போனவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு நேற்று முருகன் அடிகளார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் திட்டம், விடுபட்டவர்களுக்கு பென்ஷன், முதிர் கன்னிகள் உள்ளிட்ட 350க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு திட்டத்திற்கான அடையாள அட்டையுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவசமாக கொடையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியை சேர்ந்த ஏராளமான முக்கிய பிரமுகர்கள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள், பெண்கள், ஆண்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிப்ரவரி 9 முதல் 11ஆம் தேதி வரை 3 நாட்கள் காய்கறி மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற உள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், புதுச்சேரியில் பிப்ரவரி 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை 3 நாட்கள் காய்கறி, மலர் மற்றும் கண்காட்சி நடைபெற உள்ளது என்றும் 50,000க்கும் மேற்பட்ட மலர்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளது என தெரிவித்தார். கேரளா, பெங்களூர் உள்ளிட்ட பெருநகரங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட சிறப்பு மரம், செடி, கொடி வகைகளும் காட்சிப்படுத்தப்பட உள்ளது என்றும் கொய்யா மலர்கள், தொட்டி வளர்ப்பு,
மலர் அலங்காரம், காய்கறிகள், பழ வகைகள், தென்னை, மூலிகை செடிகள், பழத்தோட்டங்கள், அலங்கார தோட்டம், மாடி வீட்டு தோட்டம், வீட்டு காய்கறி தோட்டம் மற்றும் ரங்கோலி ஆகிய பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டு 3 நாட்களும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது என கூறினார். இதேபோல் விவசாயிகள் புதிய தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் விவசாய கருத்தரங்குகள் மற்றும் உயர்ரக நடவு கன்றுகள் விற்பனை செய்யப்படவும் உள்ளது என கூறினார். உழவர்கரை ஸ்ரீ எல்லை மாரியம்மன் ஆலய 4ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய 4ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனை ஒட்டி காலை முதல் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் ஏற்பாட்டில் தொடர்ந்து 3வது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினார். முன்னதாக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் 3 உதவி பொறியாளர்களுக்கு செயற்பொறியாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் 3 உதவி பொறியாளர்களுக்கு செயற்பொறியாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். அப்பொழுது சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் உடனிருந்தனர். திருச்சிற்றம்பலத்தில் பள்ளி மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் சார்பில் திருச்சிற்றம்பலம் பகுதியில் மாணவ மாணவியர் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் டிஎஸ்பி மற்றும் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினர். திருச்சிற்றம்பலம் காந்தி மேல்நிலை பள்ளியில் துவங்கிய இந்த பேரணி அம்பேத்கர் சிலை வழியாக சென்று இரும்பை ரோடு வரை சென்று திரும்பி மயிலம் ரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபம் வரை சென்று முடிவடைந்தது. பேரணியில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து, பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமையை தடுப்பது குறித்த பதாகைகளை கையில் ஏந்தி பேரணியாக சென்றனர். பேரணியை தொடர்ந்து மாணவியர்களுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பெண் காவல்துறையை சேர்ந்த ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் உதவி ஆய்வாளர் சுதா அறிவழகி ஆகியோர் மாணவியர்களுக்கு எடுத்துரைத்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. முழு முதற்கடவுள் விநாயக பெருமானை தேய்பிறை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிக பெரும் நற்பலன்களை தரக்கூடியது. சங்கடம் என்றால் இக்கட்டு, தொல்லைகள், கஷ்டங்கள், தடைகள் என்று அர்த்தம். ஹர என்றால் நீக்குவது என்று பொருள். பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தி திதியே சங்கடஹர சதுர்த்தி ஆகும். இதனையொட்டி புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் சங்கடஹர சதுர்த்தி அனுசரிக்கப்பட்டது. பால், தயிர், பழங்கள், தேன், இளநீர், சந்தனம், திருநீர், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் வரசித்தி விநாயகர் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தொடர்ந்து விநாயகர் அகவல் பாடி பக்தர்கள் பிரசாதம் பெற்று விநாயகரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தின் உள்ளாட்சி அரசின் எதிர்காலம் என்ன என்னும் தலைப்பில் கருத்தரங்கம் புதுச்சேரி வெங்கட்ட நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தின் உள்ளாட்சி அரசின் எதிர்காலம் என்ன எனும் தலைப்பில் கருத்தரங்கம் புதுச்சேரி வெங்கட்ட நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. கழகத்தின் துணைத் தலைவர் ரவி வரவேற்புரையாற்றினார். கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பெண்ணியம் செல்வகுமாரி நோக்கவுரையாற்றினார். மக்கள் முன்னேற்ற சேர்மன் வெங்கட்ராமன் தலைமை தாங்கி பேசினார். கழக பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஏ.மு. ராஜன் மற்றும் உள்ளாட்சி கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் கரிக்கலாம்பாக்கம் ஜெகநாதன் ஆகியோர் கருத்துரை ஆற்றினர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கருத்தரங்கை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இறுதியில் கழகத்தின் செயலாளர் பரந்தாமன் நன்றி உரையாற்றினார். இக்கருத்தரங்கத்தின் தொடக்கத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வலைத்தளம்
முகநூல், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஆகியவை தொடங்கி வைக்கப்பட்டு அவையோருக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டன. அது பற்றிய ஒரு செயல்முறையும் செய்து காண்பிக்கப்பட்டது. கருத்தரங்கத்திற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். திண்டிவனம் அடுத்த தேவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் தை மாத சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தேவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் தை மாத சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு யாகசாலை வேள்வியும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட 108 சங்குகள் மற்றும் கலசங்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து அந்த கலச நீரால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். பின்னர் உற்சவர் கோயில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம், ஜெயராம் நகர் மற்றும் துளசிங்கம் நகர் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட ஜெயராம் நகருக்கு ரூபாய் 17,38,000 செலவில் சாலை மேம்பாட்டு நிதியின் மூலம் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் மற்றும் துளசிங்கம் நகருக்கு ரூபாய் 14,97,000 மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கு என மொத்தம் ரூபாய் 32,36,000 மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தலைமை தாங்கி இப்பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ், ஒப்பந்ததாரர்கள் மேகவர்ணன், வாழுமுனி, என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் நடைபெறவுள்ள வளர்ச்சி பணிகள் குறித்து அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதி வளர்ச்சி பணிகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் தலைமை பொறியாளர் வீரசெல்வத்தை சந்தித்து பேசினார். அப்பொழுது வில்லியனூர் தொகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்படும் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் உள்ளூர் சாலைகள் மேம்படுத்தும் பணி, குடிநீர் குழாய் அமைக்கும் பணி, கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாறுதல் மற்றும் பாசன வாய்க்கால்களான கருப்பட்டி வாய்க்கால் மற்றும் பாரதி நகர் வாய்க்கால், காந்திஜி பள்ளி, பெரியபேட் வாய்க்கால் கட்டுமான பணி உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுச்சேரி கடற்கரையில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேசப்பிதா காந்தியடிகளின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு கழக தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேரரசர் மு. ராமதாஸ் அவர்கள் தலைமையில் சேர்மன் R.L. வெங்கட்ராமன், பொதுச் செயலாளர் A. மு. ராஜன், உதவி செயலாளர் ஆண்டாள் நித்யானந்தன், V.M. ஆனந்தன், ரவிக்குமார், ராதாகிருஷ்ணன், ரகுபதி, கலியபெருமாள், காலாப்பட்டு குமார், வக்கீல் ராஜா, ஆண்டனி குமார், கோமதி, கௌரி, உமா, ரவிச்சந்திரன், சுப்பிரமணி, தண்டபாணி, தமிழ், ரவி, சிவகுமார், செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் நடைபெற்ற கிரகாம்பல் உலக சாதனை நிகழ்வில் 550 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிலம்பம், நடு கம்பம், குத்துவரிசை செய்து உலக சாதனை படைத்தனர். புதுச்சேரியில் ஜிப்மர் ஸ்டேடியத்தில் கிரகாம்பல் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து சுமார் 550க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஒரு கையில் சிலம்பம், நடுக்கம்பு சுற்றியவாறு மற்றொரு கையில் குத்து வரிசையில் குத்து பாட முறையும் தொடர்ந்து 1 மணி நேரம் செய்து சாதனை நிகழ்த்தி கிரகாம்பல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். புதுச்சேரியில் மாஸ்டர் மாரி செல்வம் தலைமையில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வில் கிரகாம்பல் உலக சாதனையிலிருந்து ஸ்ரீதர் மற்றும் மதன்ராஜ் கலந்து கொண்டனர். இந்த உலக சாதனை நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு கொறடா ஆறுமுகம் MLA கலந்து கொண்டு உலக சாதனை புரிந்த மாணவர்களை பாராட்டினர். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுக்குப்பம் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக யாகசாலைக்கு ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்களை INTUC மாநில தலைவர் பாலாஜி கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார்.
புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுக்குப்பம் பகுதியில் முத்து மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. கோவிலின் கும்பாபிஷேக விழா தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநில INTUC சார்பில் கோவில் கும்பாபிஷேக யாகசாலைக்கு ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான வஸ்திரங்கள், கலசங்கள் மற்றும் பூஜை பொருட்களை INTUC மாநில தலைவர் பாலாஜி ஆலய நிர்வாகத்தினரிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் INTUC மாநில துணைத் தலைவர் சொக்கலிங்கம், பொது செயலாளர்கள் ஞானசேகரன், பன்னீர், அமைப்புசாரா செயலாளர் ஜான்சன் மற்றும் INTUC முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரனின் சகோதரர் கமலநாபன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.